ஹலோ என்ஐஎஸ் லேர்னர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரூபன், ஏபிசி அகாடமில இருந்து. உங்க சீனியர் செகண்டரியில டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் கோட் 336. இதை எப்படி ஈஸியா படிக்க முடியும்? இதோட மார்க் ஸ்பிளிட் அப் என்ன? எந்த லெசனை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்? எந்த லெசன்ல கம்மியான ஃபோக்கஸ் இருந்தா போதும்? ஒரு ஷார்ட் டேர்ம்ல எப்படி ஈஸியா நிறைய மார்க் எடுக்கிறதுன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் எக்ஸாம்ல உங்க டேட்டா மாசான என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏபிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளோட டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் டியூட்டர் இப்போ வந்து நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹலோ என்ஐஎஸ் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேஷன் ஃபார் சீனியர் செகண்டரி, சப்ஜெக்ட் கோட் 336. சார் இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் நான் ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ நம்ம போட்டுருக்கோம், சரிங்களா? சோ இந்த சப்ஜெக்ட் டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 100. ஸோ இதுல தியரி வந்து நீங்க 40 மார்க்ஸ் எழுதுவீங்க, ப்ராக்டிக்கல் 60 மார்க்ஸ். ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஒரு 12 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், அதை ஒழுங்கா படிச்சுன்னா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தியரியை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் தான் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இதுல நீங்க 13 மார்க்ஸ் எடுத்தா நீங்க பாஸ் சார். எனக்கு பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிடுவீங்க? 13 எடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம். எப்படி சார் நான் மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம் சார் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் சிலபஸ் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 10 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 லெசன்ஸ்ல 4 லெசன்ஸ் உங்களுக்கு டிஎம்ஏ கொடுத்துருக்காங்க, 6 லெசன்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லெசன்ஸ் நீங்க ஆல்ரெடி டிஎம்ஏ நீங்க எழுதி சப்மிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. அது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்க கொடுக்க போறீங்க. சில என்னென்ன யூனிட் எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க சார்? பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 9 மார்க் கொடுக்குறாங்க, ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் 12, மெயில் மெர்ஜ் 6, ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் 5 மார்க்ஸ், கிரியேட்டிங் பிரசன்டேஷன் 1, இன்டர்நெட்டுக்கு 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் நான் ஈஸியா எனக்கு மார்க் வேணும் சார் அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர். இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். சார் எனக்கு இல்ல சார், ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 லெசன் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எனக்கு அதுவும் டஃபா இருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இல்ல லாஸ்ட் லெசன் இன்டர்நெட், இந்த 2 லெசன் நீங்க கவர் பண்ணீங்கன்னா ஈஸியா 15 மார்க்ஸ், 15க்கு அவுட் ஆஃப் 13 மார்க்ஸ் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். இல்ல சார் எனக்கு அதுவும் வேண்டாம், நீங்க பேசிக் கம்ப்யூட்டர் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு தியரி as well as உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதனால பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கட்டாயம் அந்த யூனிட்டை நீங்க படிச்சுக்கங்க. அதுக்கு கூட உங்களுக்கு மற்ற யூனிட், உங்களுக்கு எந்த யூனிட் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த யூனிட்டை நீங்க படிச்சுக்கங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த லெசன் நான் ஈஸியா படிச்சிருக்கேன் சார், வேர்ட் நிறைய படிச்சிருக்கேன் சார், எக்ஸல் ஈஸியா எனக்கு தெரியும் சார், கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் படிச்சிருக்கேன் சார், இன்டர்நெட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த லெசன் நீங்க சூஸ் பண்ணிட்டு படிச்சுக்கங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துக்கங்க. இப்போ உங்க அப்ஜெக்டிவ்க்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். என்ன சார் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷனா பிரிக்கிறாங்க. நாலேஜ் விச் இஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் கம்ப்யூட்டர், அது டைரக்ட் கொஸ்டினா கேட்க போறாங்க. சார் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சார்? அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த லெசன் என்ன புரிஞ்சிருக்கு அதை இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால கொஸ்டின் கொஞ்சம் ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆன்சர்ஸை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறேன், தட் இஸ் 20%. இது என்ன சார் பாத்தீங்கன்னா உங்க டே டு டே லைஃப்ல கம்ப்யூட்டர் எங்க யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிராசரி ஸ்டோர் போவீங்க, கம்பெனில யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது அப்ளிகேஷன் பார்ட். இப்போ நம்ம கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் பார்க்க போறோம், சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியும், நம்ம யூஸ்வலா கேட்கிற கொஸ்டின் சார் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குமா, டஃபா இருக்குமா, ஆவரேஜா இருக்குமா? as it is உங்க கொஸ்டின் பேப்பர் மிக்ஸ்ல தான் இருக்கும். டிஃபிகல்ட் 20%, ஆவரேஜ் 50%, ஈஸி 30%. உங்க கொஸ்டின் பேப்பர் ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. இதுல ஈஸியா 12 மார்க்ஸ் which is டைரக்ட் கொஸ்டின்ஸ் 12 மார்க்ஸ் கேட்கறாங்க. ஆவரேஜ் கொஸ்டின், அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர் இஸ் an input device, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டா ஃபால்ஸ், ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் பிரிண்டர் இஸ் an அவுட்புட் டிவைஸ். அந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 மார்க் உங்களுக்கு ஈஸியா வரும். இன்கேஸ் நீங்க அந்த கொஸ்டின் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா அந்த மார்க் நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டிசிபி அண்ட் ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ட்ரூவா ஃபால்ஸா கேட்கிறாங்க. அப்ப அந்த கொஸ்டின் நீங்க டிசிபி இன்டர்நெட் லெசன் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூன்னு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். அந்த கொஸ்டின் நீங்க ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்க ரைட் பண்ணுங்க. இப்போ நம்ம அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்திருக்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 செக்ஷனா பிரிக்கிறாங்க, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் கேட்பாங்க, எம்சிக்யூ கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ செக்ஷன் ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ் கேட்பாங்க. 16 மார்க்ஸ்மே உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுல எந்த ஆப்ஷன் எழுதிட்டு
எந்த கொஸ்டின் நம்பர் கரெக்டா எழுதிட்டு அதுக்கான ஆப்ஷன் எய்தர் ஏ ஆர் பி ஆர் சி போட்டு உங்க ஆப்ஷன் எழுதுங்க. இல்ல சார் ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி. 3ல ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. எந்த ஆப்ஷன் போட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க கொஞ்சம் கரெக்டா எழுதுங்க. அசர்டேஷனும் குடுத்திருப்பாங்க. அசர்டேஷன் இன் தி சென்ஸ் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்க்கான கரெக்டான ஆன்சர் தானா அப்படின்றத கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் நீங்க எழுதுனீங்கன்னா மார்க் நீங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ப்ராப்பரா கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. இன்புட்டுக்கு அவுட்புட்னு கொடுத்திருப்பாங்க. அவுட்புட்க்கு இன்புட் கொடுத்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கொஞ்சம் கன்ஃபியூஷன் எழுதிடாதீங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஷார்ட்கட் ஃபார் கட் காப்பி பேஸ்ட் ஈஸியா நீங்க இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிடலாம். செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் வந்து நீங்க மோஸ்ட்லி இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அதோட ஒரு 30 to 50 வேர்ட்ஸ் நீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட் ஆப்ஷன் நீங்க எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. 3 மார்க்ஸ் வந்து ஒரு 100 to 150 வேர்ட்ஸ்க்கு நீங்க ஆன்சர்ஸ் எழுதுங்க. 4 மார்க்ஸ் 200 to 300 வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதுங்க. சோ அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஏப்ரல் செஷன்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் ஒன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு fill in the blanks ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு fill in the blanks உங்களுக்கு half mark உங்களுக்கு கேரி அவுட் ஆகுது. சோ 10 கொஸ்டின்ஸ் எழுதிங்கன்னா you'll be getting 5 marks. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு half mark கேரி ஆகும். சோ 1 வேர்ட் மட்டும் நீங்க ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 1 மார்க். அண்ட் ஒன் மோர் திங் சார் என்ன சார் ஈஸியா பாஸ் பண்ண பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் பா. அப்ரிவேஷன் நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். என்ன சார் அப்ரிவேஷன்? கேத்தோட் ரே டியூப் சிஆர்டி என்னன்னு கேட்டிருப்பாங்க. கேத்தோட் ரே டியூப், எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால், அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை அப்ப அந்த அப்ரிவேஷன்ஸ் பிளஸ் புக் பேக் இருக்க இன்டெக்ஸ் கொஸ்டின் 1 வேர்ட் இதுக்கெல்லாம் நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இப்போ ஸ்பீக்கரோட டெஃபினிஷன் அதை நீங்க எழுதிக்கங்க. 2 மார்க்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 50 வேர்ட்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு செக்ஷன் சில என்ன படிக்கிறாங்க பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ரீடிங் மாதிரி கொடுப்பாங்க. இல்ல ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எழுத சொல்லுவாங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ அந்த கொஸ்டினை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சார் அடுத்த ஆப்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸல் கொஸ்டின். அப்ப நீங்க மேத்தமெட்டிக்ஸ் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் இந்த செல்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அந்த ஃபார்முலா வந்து கரெக்டா எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க போடுங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறோம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எங்க இன்ஸ்டிடியூஷன் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு நாங்க ஆன்சர்ஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ஏபிசி அகாடமி. தேங்க்யூ.